ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 2-3 சேனலில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கோம். சிரமத்தின் மத்தியில் தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு உற்சாகத்தை உண்மையிலே கொடுக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி நண்பர்களே. இவையா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கா? எட்டி இசை தமிழே, சொல்லுங்கம்மா. ஏன்டி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஏதாவது கொடுக்கணுமா என்ன? ஆமா. ஏம்மா, எதுக்காக கொடுக்கணும்? போற வீட்டில் அவளும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி சராசரியா இருக்கணுங்கக்காக தான். சராசரிங்கிறத விட சரிசமமா இருக்கணுங்கக்காக தான். அப்போ கொடுக்கணுமாமா? கொடுத்தா என்ன, அக்கா கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடப்பா. இல்லைன்னா கூனி குறுகிதான் விருந்தாளி வீடு மாதிரி இருக்கணும். இப்போ நீ விருந்தாளி வீட்டுக்கு போற, அங்க உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் தொட முடியுமா? இல்ல. இதே அவ கொண்டு போன பொருள்னா அவ இஷ்டத்துக்கு எடுத்து பருமாறுவா, வைப்பா. அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏமா, விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் கொடுக்கணுமா? விரும்பி கல்யாணம் பண்ணாலும் சரி, விரும்பாம கல்யாணம் பண்ணாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்தாதான் போற வீட்டுல நல்லா இருக்கும். இல்ல, நான் ஒரு சும்மா உதாரணத்துக்கு கேட்கேம்மா. அக்காவை மாமா விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்போ எதிர்பார்க்க கூடாதுல்ல? மாமாக்குள்ளதெல்லாம் அக்காவுக்கு தானே. அக்கா மட்டும் போதும் தானே கல்யாணம் பண்ணிட்டு போனாரு. அப்போ நம்ம அக்காவுக்கு கொடுக்கணுமா? மாப்பிள்ளை தானே விரும்பி கட்டிட்டு போயிருக்காரு, மாப்பிள்ளை குடும்பம் இல்லையா? என்னம்மா சொல்லுதா? மாப்பிள்ளை பெருந்தன்மையா ஏத்துக்கலாம் அவரு பொண்டாட்டின்னு. ஆனா அவங்க அம்மாவிய குடும்பம் புரியுது. உங்க அக்காவுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ ஒன்றும் தெரியாது. அந்த போலீஸுக்காரன் ஏதாவது பொண்ணு கட்டிட்டு வந்தாமுன்னா அப்போதான் தெரியும் நம்ம வண்டவளமெல்லாம் எப்படி சீர்வரிசையோட கட்டிட்டு வருவாவ. நம்ம அக்கா தான் கூனி குறுகி நிக்கணும். ஏமா, நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கோ? ஏதோ ஒரு 10 பவுன் சேர்த்து வச்சிருந்தேன் வட்டி. எங்க வீட்டில் போட்டது ஒரு 7 பவுன். அப்புறம் உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு 3 பவுன் செஞ்சேன். உனக்கு 5 பவுன், அக்காவுக்கு 5 பவுன் நினைச்சி கெட்டி கொடுக்குன்னு நினைச்சேன். இந்த வயலுக்கு அடவு வச்சேன், திருப்ப முடியாம கிடக்கு. அது திருப்பிட்டா கூட கொண்டு கொடுத்துடலாம். உங்க அக்கால பார்க்க போக முடியாம இருக்க. எப்படி பார்க்க முடியும்? பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்கல, ஒரு பண்டம் பாத்திரம் கூட கொடுக்க வழி இல்லை. எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் உங்க அக்கால பார்க்க போவேன்? ஏம்மா, வயலுக்கு நீ எவ்வளவு அடை வச்சிய? ஒரு 80,000 ரூபாய்க்கு கொண்டு வச்சேன் பத்துக்க. 80,000 ரூபாய கெட்டிட்டோம்னா நம்ம 10 பொண்ணாக நம்ம கையில் வந்துடும், அப்படிதானம்மா? ஆமாட்டி, 80,000 ரூபா வேணும். நான் அந்த நெல்லை போட்டேன். அது இந்த வருஷம் பாட்டு மழை தண்ணி அதிகமாக போய் அது நாசம்னா போச்சுது. இந்த வருஷமும் போச்சுது. அடுத்த வருஷம் தான் திருப்பி கொடுக்க முடியும். அது வரைக்கும் அக்கா அந்த வீட்டில் அடிமை வளர்க்காம வாழணும். என்னட்டி சொல்லுத? இல்லைம்மா, அக்காவுக்கு சேர வட்டியை போட்டுட்டா நிம்மதியாக இருக்கலாம்ல. திடீர்னு போலீஸ்காரர் வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா சங்கடமாக போயிடலாம் அக்காவுக்கு. அதை சொன்னேன். வட்டிக்கு வாங்கலான்னு பார்த்தேன். 10 பைசா வட்டி கேட்காவுமா? எம்மா, எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளோதான், நாக்க பிடுங்குற மாதிரி கேலி கட்டுப்பிடுவானுவ. நீ வேற வயசுக்கு வந்த புள்ள வேண்டான்னு வச்சிருக்க. 80,000 ரூபாண்ணா 80 நாள். ஒரு நாளைக்கு 1000 ரூபா போட்டாலும் 80 நாள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம். 3 மாதத்துக்குள்ளே அக்காளுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடலாம். ஏம்மா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா நமக்கு வருமானம் வந்துச்சுன்னா சீக்கிரம் திருப்பி இல்லாமலாமா? 1000 ரூபாயா? ஒரு நாளைக்கு 100 ரூபாயே கிடைக்க மாட்டுக்கு. ஒரு நாள் காலை வரைக்க போகிறேன், 9 நாள் வீட்டில் கிடக்கேன். இதில் 1000 ரூபாயா? என்னம்மா சொல்லுத? இது எங்கிட்ட வேலை இருக்குது. நான் ஒரு ஆளுகிட்ட வேலைக்கு சொன்னோம்னா 10 பேர் போய் சொல்லிட்டு வந்துடுதா. திடகாத்தமாக இருக்கையில பார்த்து வேலைக்கு எடுத்துருதாவ. என்ன மாதிரி கிளவிகளெல்லாம் யார் எடுப்பா? அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம்லம்மா. செல்வ செழிப்பா வாழ்ந்திருப்போமான்னு நமக்கு தெரியாது, ஆனால் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அவ இல்லாதனால தானே உங்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டேன். ஏம்மா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைச்சிச்சுன்னா நம்ம சீக்கிரம் திருப்பிடலாமா? திருப்பிடலாமா? ஏம்மா, நான் ஒரு 3 மாசத்துக்கு காலேஜுக்கு போகலம்மா. என்னட்டு சொல்லுத? ஏம்மா, கோவப்படாதம்மா, நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் காலேஜுக்கு போகாதனால நான் ஃபெயிலாம் ஆக மாட்டேன்.
நான் படிப்புல நல்லா படிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். காலேஜ் பிரின்சிபல் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணுவாங்க. நான் அதுலலாம் பாஸ் ஆயிடுவேன். வெறும் 3 மாசம் மட்டும் போகாம இருக்கேம்மா. எதுக்குடி? நான் கடனோட வாங்கி நான் காலேஜ் படிக்க வச்சிட்டு இருக்கேன், நீ போக மாட்டேங்க. அம்மா 3 மாசம் போறானா நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். எக்ஸாம்ல மட்டும் நான் போய்க்கிட்டேன். நான் சொல்றது மட்டும் கேளுமா. என்ன அம்மா, நம்ம ஊர்ல ஒரு 89 குடும்பம் இருக்குது. இந்த தொரப்பாண்டி மாமா கடை ஒரு சாமா வைக்க மாட்டேக்காவ. ஆனா அந்த கடைக்கு என்ன கூட்டம் வருது. அவிய காலங்காலமா பலசர கடை வச்சிருக்காவ, அதனால கூட்டம் வருது. ஆனா எல்லாரும் காய்கறி வாங்கணும்னா சந்தைக்கு தானே போறாவ. நாமளே அதை வச்சுட்டா முதல் போடணுமே. ஏமா இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் விளையாத கீரை கத்திரிக்காய் இதை கொண்டு வச்சு விற்கிறேம்மா. காய்கறி வியாபாரம் பார்க்க போறியா? இவன் ரொம்ப நேரம் இல்ல, காலையில கொஞ்ச நேரம். அப்புறம் பக்கத்து ஊர்ல வேலை கிடைக்கும், கடைகள்ல போய் வேலைக்கு நிக்கலாம். எப்படியும் ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம். நான் பார்ட் டைமா நான் கம்ப்யூட்டர்லாம் நல்லா படிச்சிருக்கேன். அதனால ஏதாவது பார்ட் டைமுக்கு போனோம்னா ஒரு 4000 மாசம் கொடுப்பாங்கம்மா. அது போக நான் கொஞ்சம் டியூஷன்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோமா, எனக்கு அப்படி இப்படின்னு பணம் சேர்ந்துடும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்குக்கு நான் சம்பாத்தியம் பண்ணிடுறேம்மா. என்னால இப்படி அவனை நினைச்சு பார்க்கலையே. அம்மா, நான் ஒரு 3 மாசம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டேன்னா அந்த நகையை திருப்பிட்டோன்னா அக்கா கண்ணு அதை கொடுத்துடலாம். அக்காவும் சந்தோஷமா வாழ்வாள்ல. தெரியும், அக்கா அங்கே நரக வேதனை தான் பட்டுட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா தொலைப்பாண்டி அண்ணன் பொண்டாட்டி நாக்கில் விஷம் தான் வச்சிருக்கோம். ஏம்மா, அந்த வீட்டு பசங்களெல்லாம் குறை சொல்ல முடியாதும்மா. நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எல்லா நாளும் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு பொண்டாட்டி வர வரைக்கும் வேணா சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியும் பெரிய இடத்துல தான் பொண்ணு எடுப்பாங்க. அவங்கெல்லாம் கழுத்து நிறைய போட்டுட்டு வரும்போதே அக்கா மட்டும் பிச்சைக்காரி மாதிரி நின்னா நல்லா இருக்காது இல்லம்மா. அக்கா பாவம், நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டம்னாலும் அவ வீட்டுல மகாராணியா தான் இருந்தா. ஒரு வேலை செய்ய மாட்டா. ஆனா இங்க மாடு மாதிரி வேலை பார்க்காம மாமியார் சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்குமா. அக்காவுக்கு வேலையும் செய்ய தெரியல, படாத பாடுபடுறா. மாமாவும் அக்கா இருந்தா மட்டும் நல்லா இருக்காங்க. அவ மாமியார் தினமும் வந்துடுது. அது இல்ல இது இல்ல அப்படி இப்படின்னு ஏன் பொருள்னு சொல்லி சொல்லி அக்காவை சாகடிக்கு. ஒன்னும் இல்லம்மா, அக்கா ஒரு தட்டுல சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்கிருந்து அவ மாமியார் வந்தாவ. இது எங்க அப்பா வீட்டு தட்டு, எனக்கு சீர்வரிசையா கொடுத்தாவ. என் போராத காலம் இங்க கொண்டு தூக்கி கொண்டு போட்டிருக்கேன். எத்தனை வருஷம் 10 மணி வச்சிருந்த தட்டு அப்படின்னு அக்கா மானங்கனிமா அசிங்கமா திட்டினவம்மா. இனி அக்கா அதுல எப்படிமா சாப்பிடுவா? அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் அக்காக்கு பாத்திர பண்டங்களாம் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நகை திருப்பி கொடுத்துருவோம். சரிம்மா. நம்ம வீட்டுல ஏதாவது பண்ட பாத்திரம் இருக்காமா? பித்தார கூட 2-3 கிடக்குட்டு, அதை வேணா புதுப்பிச்சு கொடுத்துருவோமா? தட்டு கிளாஸ் எல்லாம் புதுசா வாங்கி வச்சிருக்கியாமா? அது இல்லடி, நீ இந்த பிரேசு வாங்கிட்டு வருவிய, அது வேணா ஒரு 10-15 சேர்ந்து கிடக்கும் பாத்துக்க. ஆனா அது நீ கஷ்டப்பட்டு பிரேசு வாங்கினது. பாமா, பிரேசு தானே பாத்துக்கலாம். நீ அத புள்ள எடுத்துட்டு வா, நான் அக்காட்ட கொண்டு கொடுத்துட்டு வரேன். அக்ககிட்ட சொல்ல வேண்டாம். அத ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சிரு. கடையில இருந்து வாங்கிட்டு அந்த மாதிரி கொண்டு கொடுத்துருவோம். அதுல உன் பேர்ல போட்டிருக்கலாட்டி அதை நான் சமாளிச்சிருவேம்மா. சரிம்மா, நான் போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் பார்த்துட்டு வரேன். அதை வச்சு வித்தோம்னா ஒரு நாளைக்கு 100-200 ரூபாய் கிடைச்சிருமா? 100-200 கிடைக்குமா? பாருமா, நான் எப்படி ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாத்தியம் பண்றேன் மட்டும் பாரு. நீ ஆச்சரியப்படுவ. நீ கலபரிக்க போனா கூட உனக்கு அவ்வளவு துட்டு கிடைக்காது. நான் எப்படி எடுக்கேன் பாருமா, என் சாமத்திட்ட பாரு. சரி, தோட்டத்துல கொஞ்சம் கீரை போட்டு வச்சிருந்தேன், அதை புள்ள பறிச்சிட்டு வந்து கெட்டு தரேன். சரிம்மா. நல்ல வியாபாரம் பாக்குறோம், வெளியில வேலைக்கு போறோம், அக்காவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம். என்ன டீசே? என்ன எட்டி? நான் காய்கறி வியாபாரம் பார்க்க போறேன். என் கூட கொஞ்ச நேரம் துணைக்கி இருக்கியா? நீ என்னடி சொல்ற? நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் படிச்சிருவேன் டி, இன்னும் 2 வருஷம் தானே, அப்புறம் எனக்கு பெரிய வேலை எல்லாம் கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் எங்க அக்கா கஷ்டப்பட்டுருவாள்ல. 2 வருஷம் எங்க அக்கா கஷ்டப்பட முடியுமா? நொந்து போயிருவா, செத்தே போயிருவா. இத பார்த்தல கண்ணால. அவ மாமியார் என்ன பாடுபடுத்துதவனே. மாமியார்னாலே அப்படித்தான், கொடுத்தா மட்டும் என்ன உங்க அக்காவை கோபுரத்திலே தூக்கி வைக்க போறாவ, இதே மாதிரி குப்பையில தான் தூக்கி போடுவாவ. எங்க அக்கா கோபுரத்துல இருக்க வேண்டியவா, அந்த வீட்டு மருமகா, அது மூத்த மருமகா. இப்ப அருமை தெரியாது. எதுக்கு எங்க அக்காவுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க போறேன். ஏட்டி, நீ படிச்சுக்கிட்டு இருக்கட்டி, நாளைக்கு பெரிய பொசிஷன்ல இருக்க போற. நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நான் கலெக்டருக்கும் படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் படிச்சு முடிச்சிருவேன். ஏதாவது ஒரு வேலை, அட்லீஸ்ட் ஐபிஎஸ் ஆவது நான் ஆயிடுவேன். எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. நான் அது வரைக்கும் எங்க அக்கா கஷ்டப்பட முடியாதுல்ல, அதான்
நான் கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் நம்ம ரோடு இருக்குல்ல, அதில் வச்சு இத்தனை அந்த வண்டிலாம் போய்கிட்டு இருக்கு. புதுசாக வேற ஊருக்கு போறவையெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. அது எப்படியும் கூறு 5 ரூபானா யாரும் வாங்க தான் செய்வாங்க. ஒரு 200 ரூபா வித்தா போதும்டி, அதுக்கு மேலே உட்கார வேண்டாம். ஒரு நாளைக்கு 200 ரூபா. எதுக்காக? 80,000 ரூபா பேங்க்ல அடவுல இருக்கு நகை, அதை திருப்பதுக்கு. அப்புறம் நம்ம டவுன்ல கொஞ்சம் வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் சாயங்காலம் பார்ட் டைம் அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல டீச்சரா கேட்டிருக்காவ. அது ஒரு 4,000 ரூபாய் தரேன்னு இருக்காவ. அப்படி இப்படின்னு பைசா சேர்ந்துரும். நான் எங்க அக்காவுக்கு எல்லா பொருளும் வாங்கி எடுத்து கொடுத்துருவேன். ஒரு வீட்டில் அப்பா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க தான் அந்த ஸ்தானத்தை எடுக்கணும். உன் வயசு என்ன, நீ எடுத்துருக்க ஸ்தானம் என்னட்டி? பரவாயில்ல, எங்க அப்பா இருந்தா நான் எடுத்திருக்க மாட்டேன். அதான் எங்க அப்பா இல்லைல்ல. எங்க அப்பா இல்லல்ல, நான் பொறுப்பு எடுத்து தானே ஆகணும். அதுக்காக எங்க அப்பா இல்லைன்னு எங்க அக்காவை நான் விட்டுற முடியுமா? எத்தனை பேப்பர்ல படிக்க வரதட்சணை கொடுமையில எத்தனை பிள்ளைங்க செத்து போறாங்க. அப்படி எங்க அக்காவை செத்து போகணுமோ? இல்ல, எங்க அக்கா வாழணும், அவ சந்தோஷமா வாழணும். எங்க வீட்டுல பிறந்த மூத்த புள்ள, எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அவளை வளர்த்திருப்பாரு. அவன் நல்லா வாழணும். எங்க அப்பா எப்படிலாம் கனவு கண்டிருப்பாரு. அவ பிறந்த உடனே அவளுக்கு கல்யாணம் அப்படி பண்ண, அவளை இப்படி படிக்க வைக்கணும்னு எங்க அப்பா எவ்வளவு கனவு கண்டிருப்பாரு. என்னால முடியும், என் மனசுல தைரியம் இருக்கு. அப்போ நீ தியாகம் பண்ண போறியா? இது தியாகம் இல்ல, என் கடமை. எங்க அப்பா விட்டுட்டு போன வேலையை நான் செய்ய போறேன். இது என் மேல விழுந்த கடமை, நான் செய்யணும். நான் என்னைக்கே ஒரு நாள் கலெக்டர் ஆகிற வரைக்கும் எங்க அக்கா வாழாம இருக்கணுமா? இன்னைக்கு பாட பாப்போம், நாளைக்கு நடக்குது, நாளைக்கு பாத்துக்கலாம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் கலெக்டர் தானே, நான் என்னைக்குனாலும் ஆவேன். ஆனா என் அக்கா வாழ்க்கை ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா போன உசுரனை திருப்பிய கொண்டுட்டு வர முடியும். இல்ல நான் கலெக்டர் ஆனா அவளை திருப்பி கொண்டுட்டு வர முடியுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் என் அக்கா வாழ்க்கை, அப்புறம் என் கனவு. நான் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். வா, காய்கறி வாங்கலையோ, காய்கறி வாங்கலையோ. ஏக்கா ஏக்கா, காய்கறி வாங்குங்கக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்குக்கா. எந்த மருந்து கண்டு தெளிக்காம வீட்லயே வளர்த்ததுக்கா. அக்கா வாங்கிக்கோங்கக்கா. கீரை எவ்வளவுமா? அக்கா கெட்டு 5 ரூபாக்கா. 2 கட்டு 5 ரூபான்னு கூட. அக்கா, இது எந்த மருந்துமே தெளிக்காம வீட்ல வளர்த்ததுக்கா. பிள்ளைங்களுக்கு நீங்க பச்சையா கூட கொடுக்கலாம். அப்படியே 2 சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா புள்ள நல்லா ஆரோக்கியமா இருக்கும். 2 உள்ளி, பூண்டு, மிளகு, சீரகம் வச்சு தட்டி கொடுங்க. புள்ள எப்படி இருப்பான்னு மட்டும் பாருங்க. அக்கா, நீங்க தானே உங்க புள்ள கொஞ்சம் அறிவு மங்கி போய் இருக்கான்னு சொன்னீங்க. தினமும் இந்த கீரை வச்சு கொடுங்கக்கா, மருந்து தெளிக்காம வளர்த்தது. என்ன சொல்லுத? ஆமாக்கா, இயற்கை முறையில வளர்த்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி உள்ளி, மிளகு, சீரகம்லாம் தட்டி போட்டு புள்ளைக்கு வச்சு கொடுங்க. உங்க புள்ள எப்படி இருப்பான்னு மட்டும் பாருங்க. நான் படிக்கணும், உங்களுக்கு தெரியும்ல. நான் சொன்னா சரியா இருக்கும், நீங்க நம்புவீல்ல? அத்தி படிச்ச புள்ள சொல்லுதா, அப்போ சரியா தான் இருக்கும். சரிம்மா, அந்த கீரை ஒண்ணு கொடுத்துருமா. ஏன்க்கா, பிள்ளைக்கு மட்டும் வச்சு கொடுத்தா போதுமா? நீங்களும் செத்த வச்சு குடிக்கியது 40 வயசுக்கு மேல இந்த குறுக்கு வலி, தோள்பட்ட வலி எல்லாம் எடுக்கும். இப்பவே குடிச்சாதான் 40 வயசுல சில்வண்டு மாதிரி 13 வயசு பிள்ளை மாதிரி இருக்கலாம். வியாபாரம் பாக்குறத பாரு. ஆத்தி படிச்ச புள்ள சொல்லுதா, அப்போ சரியா தான் இருக்கும். சரிம்மா, ஒரு 2 கட்டு கொடு. சரிங்கக்கா, இந்தாங்க 10 ரூபாக்கா. கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி பரவாயில்ல, நீ இவ்வளவு சொல்லுதல்ல, இந்த 10 ரூபா. நீ பொழைச்சிக்கிடுவாட்டி, நல்ல வியாபாரம் பாக்கிய. பார்த்தல, 10 ரூபா கிடைச்சிட்டு இன்னும் 190 ரூபா தான் விற்கணும். வித்துட்டுன்னு வச்சுக்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். அடுத்து டக்குன்னு வேலைக்கு போயிடலாம். இன்னொரு அக்கா வாராவ. ஏக்கா ஏக்கா. என்னம்மா, என்னதான் கூப்பிட்டியா? ஏக்கா, கீரை வாங்கலையா? இல்லம்மா, காலையில தான் 2 சாலை மீனை போட்டு குழம்பு வச்சேன் பாத்துக்க. இப்பதான் நம்ம பாத்திமாக்கா 2 கட்டு கீரை வாங்கிட்டு போனாவ. அப்படியா? அவளும் மீன் வாங்கினால? அப்படி இல்லக்கா, கீரைய அவிச்சு கொஞ்சம் உள்ளி, சீரகம், சிறுமிளகு, குறுமிளகு எல்லாம் போட்டு தட்டி பறிக்க வச்சு கொடுத்தோம்னா எப்பேற்பட்ட புளி நல்லா படிக்கும். பின்ன அம்மா, அந்த பையன் கிளாஸ் தானே உங்க மகனும்? ஆமா. பாத்தியலா, இப்ப அந்த பையன் இப்ப டாப்ல வருவான் பாருங்க. ஏக்கா, இந்த இது கீரை இருக்குல்ல, நாங்க மருந்துலாம் தெளிக்கவே இல்ல, வீட்ல வளர்த்ததுக்கா. இது அப்படியே லேசா தண்ணில போத்துனாப்ல அலசிட்டு உள்ளி, குறுமிளகு, சீரகம் இதெல்லாம் லேசா தட்டி போட்டு கொதிக்க வச்சு 2 மஞ்சள் பொடியை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா புள்ள எவ்வளவு ஆரோக்கியமா எவ்வளவு தெளிச்சலா இருப்பான். இன்னொரு விஷயம்க்கா, டீச்சர் பாடம் நடத்துறத பிள்ளைங்க கேட்டாதான் படிச்சா புரியும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் மூளை வேலை செய்யும். நல்ல மூளை தெளிவா இருந்தா தானே டீச்சர் நடத்தும் போது புள்ள கேட்கும். தூங்கிட்டா எப்படி கேட்பான் டீச்சர் நடத்தும் போது? அதனால புள்ள தூங்காம இருக்கணும்னா இந்த மாதிரி கீரைகளை வச்சு அடிக்கடி கொடுங்க.
என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்க. கீரை கட்டு எவ்வளவு? வெறும் 5 ரூபாய்க்கா ஒரு கட்டு. ஒரு கட்டு 5 ரூபாயா? அங்க பாட்டி 3 ரூபா தானே வித்தாவ. ஏன் அந்த பொன்னாங்கண்ணி பாட்டி 3 ரூபா தானே வித்துக்கிட்டு இருக்காவ? அதே நம்ம பாலியானச்சு வீட்டுல மருந்து அடிக்காத, வாழைக்கு போடுற மருந்து, உளுந்து செடிக்கு போடுற மருந்துலாம் அடிக்காத. அதை வச்சு உங்க பிள்ளைகளுக்கு குடிக்கலாம். அத குடுக்கறது ஒண்ணு, விஷத்தை குடுக்கறது ஒண்ணு. என் வீட்டுல இந்த கீரை வளர்றதுக்கு 3 மாசம் ஆயிருக்குது. அது வீட்டுல 10 நாளைக்கு ஒரு திருப்பி கீரை வளையுது. எப்படின்னு பாத்துக்கிடுங்க. வாழைக்கு அடிக்க மருந்த அப்படி லேசால இந்த கீரை செடி கொடிக்கெல்லாம் அடிச்சிட்டு போயிருந்தாவ. நான் வீட்டுல கத்திரிக்காய் வாங்கி பாருங்க, ஒரு கத்திரிக்காய் கூட பூச்சி இருக்காது. என் கத்திரிக்காய் வாங்கி பாருங்க, கண்டிப்பா புழு பூச்சி இருக்கும். எதுல புழு பூச்சி இருக்கோ அதான் நல்ல கத்திரிக்காய். ஏமா பூச்சி போட்ட இல்லைன்னா தான் நமக்கு லாபம். பூச்சி போட்ட எதுல வரும்? நல்ல பொருள்ல தானே வரும். விஷத்துல எப்படி பூச்சி போட்டு வரும்? ஆத்தி பால் நினைச்சுக்கல நான் இவ்வளவு நாள் வாங்கிட்டேனே. நம்ம கத்திரிக்காய் ஒன்று எடுத்து பாருங்க, ஒன்று எடுத்தா 9 சூத்தியா தான் இருக்கும். ஏன்னா வீட்டுல மருந்து தெளிக்காம வளர்க்குது. ஏன்னா இது நல்ல பொருள், அதனால புழு பூச்சிக்கு கூட தெரிஞ்சிருக்குது நல்ல கத்திரிக்காய்னு. இவ சீக்கிரம் வித்துருவா. அப்படியா? ஆமா, நல்ல பொருள் தானே. இப்போ மீன் நல்லா இருந்தா தானே ஈச்சி வந்து ஆடும். அதுல கெமிக்கல் இருந்துச்சுன்னா ஈச்சி வருமா? வராது. எங்க நல்ல பொருள் இருக்கோ அங்கதான் புழு பூச்சி வரும். கெமிக்கல்லயும் விஷத்துலயும் வராது. அது சரி. கத்திரிக்காய் எவ்வளவு? அவ்வளவு சேர்த்து 50 ரூபா தான்க்கா. 50 ரூபாயா? 50 ரூபாயா? ஏன்க்கா இவ்வளவு நாள் பாலாச்சி தோட்டத்துல விஷத்தை வாங்கினிய, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கிய, நான் இல்லைன்னு சொல்லல. இதே மாதிரி நல்ல பொருள் வாங்கினீங்களா சொல்லுங்க. இப்போ நீங்க இவ்வளவு நாள் விஷத்தை தின்றுக்கிய, அதெல்லாம் நல்லபடியா மாத்தணும்னா என் கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுங்க. 50 ரூபா என்ன கொடுத்து தாமா, நானே எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் தல் வேற போடணும். கொண்டா. அக்கா கீரை பின்ன இதுக்கப்புறம் வாங்காம போக முடியுமா? அப்புறம் என் மவன் எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிறதுக்கா? அவன் மவன் பாஸ் ஆகணும், என் மவன் ஃபெயில் ஆகணும். வாங்க அது ஒரு 3 கட்டு கொடு. இந்தாங்கக்கா. இந்தா 65 ரூபா தானே? இந்தா. ஆமாக்கா 65 ரூபா கொண்டாங்க. 65 75 ரூபா ஆயிட்டு. எப்படி 75 ரூபா சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் பொறுத்துக்க. சீக்கிரம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். இடி கத்திரிக்காய் வெண்டைக்காய் முடிஞ்சிட்டு எங்க அம்மாட்ட ஓடிட்டு வாங்கிட்டு வா. சரிடி. கவலைப்படாதக்கா, சீக்கிரம் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். எங்க அக்காவுக்கு தட்டு, டம்ளர், ஸ்பூனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும். இன்னைக்கு மட்டும் ஒரு 200 ரூபா கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளை வாங்கி அக்காவுக்கு கொடுத்துடலாம். என்ன அவளும் வித்துட்டியாம? அப்படியே நான் அதை சொன்னேன்லாம, நான் வித்து வேடி சொன்னேன்லாம. ஏட்டி இப்படி ஒரு வியாபாரம் இருக்குன்னு தெரியாம நான் தினமும் களை பறிக்கிறதுக்காட்டி கேட்டு வந்து விட்டேன். 100 150 ரூபாய்க்கும் நீ இவ்வளவு நேரத்துக்குள்ள 75 ரூபாய்க்கு வித்துருக்கியாம. இன்னும் பாருமா எவ்வளவு வியாபாரம் பார்க்க. சீக்கிரம் கொண்ட வையுமே. வையுமே. இல்ல டனியலே. சொல்லு சேர்மா. என் தம்பி சின்னவன பாத்தியா? தெருல நின்னுட்டு இருந்தான். ஏன் பார்வதி அக்கா கீரை வாங்கலையா? என்ன கீரை? அவ இசை தமிழ் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கா பாரு, நல்ல கீரை வச்சிருக்கா. அம்மா பாத்தி இருக்குமா? சரிம்மா, நான் தண்ணீர் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, நான் வியாபாரம் பார்த்துட்டு வந்து குடிச்சிக்கிட்டேன், வேண்டாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரிம்மா இந்தா. சரி நீங்க வெயில நிக்காதீங்க, வீட்டுக்கு போங்க. ஏம்மா வெயில் அடிக்குது, நாம என்ன கடையை அந்த சைடு போடுவோமாமா? இல்லம்மா வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த சைடு போறதே நிறைய போவாவ, அதனால வாங்கிட்டு போவ. நீ போமா, நான் பாத்துக்கிடுவேன். சரிம்மா. ஏய் சித்தமிழே, என்ன கீரை வேணுமா? என்ன காலேஜுக்கு போகலையா? என் தங்கச்சிலாம் போயிட்டா? ஆமா, நான் காலேஜுக்கு போகல. ஏன் வியாபாரத்துல இறங்கிட்டியோ? ஆமா. கலெக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்ன. கலெக்டர் அவரங்க என்ன காய்கறி வியாபாரம் பார்க்க கூடாதா என்ன? எதுக்கு இந்த வேண்டதில் பார்த்துக்கிட்டு இருக்கா? நெல் போட்டிருந்தோம், தண்ணியில எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன பண்ண? சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணுமே. என்ன இவன் இந்த குளத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வண்டி கொஞ்சம் தள்ளி விடுங்க. என்ன என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இசை தமிழ் நல்ல கீரை வாங்கிட்டு போனேன் பாரு, நல்லா இருக்கு பத்துக்கு. உண்மைதான், நான் சொன்னேன்ல ஏக்கா அந்த வேலைமா பாட்டி இருக்காவல்ல, அதுக்கிட்ட வேணுமான்னு கேப்பியலா? நான் கேட்டுட்டு வரேன்னு. அவிய 2 ரூபா 3 ரூபான்னு தான் வாங்குவாவ, 5 வேணா வாங்க மாட்டோம் பத்துக்க. அப்படியா? சரிக்கா. சரி பரவாயில்ல, நீ வேற காலேஜுக்கு போகணும், 3 ரூபாய்னாலும் கொடு. இல்ல உங்களுக்கு 5 ரூபான்னு கொடுத்துட்டேல்ல, அதுக்கு நான் ப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிட்டோம்ல, நேராக வாடிரும். பரவாயில்ல, 3 ரூபான்னு கொடுத்துரு, 2 ரூபானாலும் கொடு, ஒன்றும் இல்லை. சரிங்கக்கா. காய்கறி வாங்கலையா? காய்கறி ஏக்கா, கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வேணுமா? எவ்வளவு கம்பீரமான பேச்சு, படிப்பு, திறமை, அறிவு. ஒரு பொண்ணுக்கான அத்தனை திறமை இவகிட்ட இருக்கும்.
நானே இவளை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். நானே இவளை வியந்து பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணால இவ்வளோ வீரமா துணிச்சலா இருக்க முடியுமான்னு நான் இவன் மேல ஆசை வளர்த்துருக்கேன். இவன் என்னன்னா படிப்பை விட்டுட்டு அப்போ வீட்டில் ரொம்ப கஷ்டமா, அப்பா இல்லாத வீடுனால வறுமையா. என்ன பொண்ணு, அந்த கத்திரிக்காய் வெண்டைங்கெல்லாம் கொடு. அது வந்து எங்க வீட்டுக்கு இல்ல, ஸ்டேஷன்ல ஒரு பையன் கேட்டான். சரி முடிஞ்சா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். இது ரோட்லயே வச்சிருக்கல, எவ்வளவு அது? ஸ்டேஷன்லையா? அந்த கூறு 50 ரூபா, கீரை 5 ரூபா. சரி, கீரையும் கத்திரிக்காய் அது என்ன வெண்டைங்காவா, அதையும் கொடு. இருங்க கட்டி தரேன். எவ்வளாச்சு? 60 ரூபா. இந்த 60 ரூபா. காலேஜுக்கு போகல? இல்ல போகல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் போனேன். ஒருவேளை ஃபீஸ் கட்டாம இருப்பாளோ? ஏன் ஃபீஸ் எதுவும் கட்டலையா என்ன? இல்ல ஃபீஸ்லாம் எனக்கு கிடையாது, நான் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். ஸ்காலர்ஷிப்னா? தெரியாதா? நான் தானே +2ல ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம ஊர்ல. நான் தான் மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் மார்க். அப்படின்னா நான் சென்னையில இருக்கும்போதே இந்த ஊர் பொண்ணு தான் வந்தது. அப்போ அது இவ தானா மாவட்டத்துல? ஆமா, நம்ம ஊர் மாவட்டத்திலே நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால காலேஜ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நான் மெட்ராஸ் இருக்கும்போதே நம்ம ஊர் பொண்ணு தாண்டா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேனே, ஊரெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சனே, அது இவ தானா? வேற பைய இல்ல, என்ன கட்டி கொடுத்துருவேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். கீரை வாங்கலையா? கீரை. காய்கறி வாங்கலையா? காய்கறி. ஏக்கா வாடியாங்க வாடியாங்க, கீரை முடிய போகுது, சீக்கிரம் வாடியாங்க. ஏக்கா ஏக்கா ஏக்கா. அதான் நம்ம குழந்தைய மாதிரி என்ன காலையிலே வந்த மாதிரி இருக்கு. நீங்க பேங்க்குக்கு போகல? போகணும் மத்துக்க, நீங்க எல்லாம் வர வாசனை வந்துச்சு, அதான் வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். நம்பிட்டோம் மாமா, நம்பிட்டோம். நம்பணும், நம்புனாதான் இன்னைக்கு இங்க உங்களுக்கு டிஃபன் கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்க. அக்கா குடுக்கற விஷத்தை சாப்பிட்டு போறோம்னு சொல்லுதியே. கரெக்டா சொன்ன பொண்ணா சும்மா இருடி. அவ சும்மா சொல்லிட்டு இருக்காக்கா. அக்கா என்ன சடங்கு வீடு பால் காய்ச்சி எதுவும் இருக்கா என்ன? அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து இந்த பத்திரிக்கை எனக்கு வரலையே. என்னடி இதெல்லாம்? ஏக்கா உங்களுக்கு உங்க தங்கச்சி சீர் கொண்டு வந்திருக்கா, பிறந்த வீட்டு சீர். பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிறந்த வீட்டு சீர். என்ன? ஒண்ணு இல்ல மாமா, அக்காவுக்கு சேர வேண்டியதுதான் வீட்ல இருந்தது, அதான் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ சரி, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். சின்னட்டி உளறிக்கிட்டு இருக்க? ஏன்க்கா? நம்ம வீட்ல இப்படி பொருள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, இதெல்லாம் நாங்க உனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, அதான் அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அம்மா தான் சரி வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன். ஆமா, நம்ம வீட்ல கெட்டுக்கட்டா பணம் இருக்கு பாரு. கடன் வாங்கினீங்களா? கடனா இருக்கு நகை நம்ம உள்ள வச்சாச்சே. வட்டிக்கு பணம் வாங்குனீங்களா? இல்லக்கா, இவ காய்கறி வியாபாரம் பார்க்கல. காய்கறி வியாபாரம் பார்க்கல? அவ கடக்கா, அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. அப்பெல்லாம் இல்லக்கா, காலேஜுக்கு போயிட்டு சும்மா இருப்பேல, நம்ம வயல்ல கிடக்குல கீரை கீரை, அதை நம்ம தெரியல யாருக்காவது வேணுமான்னு கேட்பாவ, கொண்டு கொடுப்பேன், அவ்வளவுதான். ஏண்டி ஏன் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க? வியாபாரத்துக்கு போனா காலேஜுக்கு எப்படி போவ? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஒருத்தையாவது படிச்சு அம்மாவை நல்லபடியா வாழ வைப்ப நினைச்சு நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? படிப்பை பத்திலாம் நீ கவலையே பட வேண்டாம், அதுல நான் என்னைக்கும் தோத்து போக மாட்டேன். நான் படிச்சு மேல வந்துடுவேன், நீ கவலைப்படாத. ரோட்ல உட்காந்து வியாபாரம் பார்த்த? ஆமாக்கா, நம்ம மெயின் ரோடு இருக்குல்ல, அங்க வந்துருவான், அங்க வச்சு வியாபாரம் பாப்பா. அதான் ஒரு வாரமா வியாபாரம் பார்த்தா, அதுல கிடைச்சத வச்சுதான் உங்களுக்கு பொருள் வேண்டும்தா. ஏண்டி விடுக்கா, என்னைக்குனாலும் நாங்க உனக்கு செய்ய வேண்டியதானே, பிறகு என்ன விடு. நீயும் இந்த வீட்டுல எத்தனை நாளுதான் வாடகைக்கு வந்த மாதிரி இருப்ப. நீயும் உன் பொருள் எடுத்து பரிமாறினா தானே உனக்கும் நல்லா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் மாமியார் பொருளே எடுத்தாலும் நல்லா இருக்காதுல்ல. அவங்க மேல எதுவும் தப்பு இல்லை, நமக்கும் கொஞ்சம் நாகரிகம் தெரியணும். அது அவங்க வீட்டுல கொடுத்தது, நான் உனக்கு கொடுத்துருக்கேன்க்கா. இனி நீ சந்தோஷமா எடுத்து பரிமாறு. தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது காதலிச்சு ஓடிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இப்ப அழுது என்ன பிரச்சனை? விடுங்கக்கா. சரி உள்ளவா. சரிக்கா உள்ளவா. தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த தப்பு பண்ணிருக்க கூடாது. ஒட்டுமொத்த பாரத்தையும் பச்சை புள்ள தலையில வச்சுட்டு வந்துட்டேன். சுயநலமா யோசிச்சுட்டேன். அவ கஷ்டப்பட்டு அவ வேர்வையில செஞ்சின பொருளை எடுத்து நான் பரிமாறணுமா? நான் தகுதி பார்த்து காதலிச்சிருக்கணும், அவங்க தகுதி பார்த்துட்டு நான் ஒதுங்கி இருக்கணும்.
பணக்கார வீட்டுக்கு வாழ வருது முக்கியம் இல்லை, அதுக்கு சமமா நம்மளும் இருக்கமான்னு யோசிச்சிருக்கணும். அவங்க மேல உள்ள காதல அவங்க கிடைச்சா போதும் நினைச்சு வந்துட்டேன். என் குடும்பத்தை நான் மறந்துட்டேன். அப்பா இல்லாம அம்மா கஷ்டப்பட்டு சோத்த போட்டு படிக்க வச்சாங்க. நான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்துட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரி சரி. பச்சை புள்ள ரோட்லயும் மலையில உட்கார்ந்து காய்கறி வித்து அதுல பொருளை வாங்கிட்டு வந்திருக்கா. அவன் ரத்தத்தையே உறிஞ்சி அதுல நான் வாழணுமா? ஒரு பச்சை புள்ள உடம்புல இருக்க ரத்தத்தை உறிஞ்சி அதுல நான் அந்த பொருளை வச்சு வாழணுமா? ஏடி ராணி, எதுக்கு நீ அக்கட்ட போட்டு கொடுத்த? எப்பனாலும் உங்க அக்காவுக்கு தெரியதான் போகுது. இன்னொன்னு உங்க அக்காவுக்கு தெரியணும், அதுக்கு தான் சொன்னேன். நீ நேத்துல காய்கறி வியாபாரமே ஆகல, ஃபுல்லா வெயிலே தான் உட்கார்ந்துருந்த, கிறக்கமா வந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்காக நான் செத்தாட்டி போயிட்டேன். அதான் வியாபாரம் பண்ணோம்ல. ஏது ரோட்ல போறட்டா திட்டு வாங்கிட்டா கொண்டுவேன். ஏன்டி அக்கட்ட சொன்ன? சரிடி, இந்த பாத்திரத்தை பூரா நல்ல பேப்பர் போட்டு கெட்டி பறிக்கி மேல கமத்தி வச்சிருவோம். நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கல்ல, எல்லாமே இந்த பையில வச்சு கொண்டு வந்துட்டேன். ஏடி, இந்த சில்வர் டப்பாலாம் ஒரு பேப்பர்ல சுத்தி குத்து விளக்கு மட்டும் அக்கட்ட கேட்டு பூஜை ரூம்ல வைக்க சொல்லிடுவோம். சரி, இந்த அண்டா குண்டாலாம் பேப்பர் சுத்தி மேல கமத்தி வச்சிருவோம். என்ன இது, என்ன சப்பு சாமான் மாதிரி இருக்கு? சப்பு சாமானா? இது சீர் வரிசை. சீர் வரிசையா? சப்பு சாமான் மாதிரி கிடக்குது. எங்க அக்காவுக்கு எங்களால முடிஞ்சது, அதுக்காக இப்படியா சப்பு சாமான் மாதிரியா? எது நீங்க வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. ஏதோ அந்த அண்டல தான் அக்கா சோறு பொங்க போறா. ஏன் இன்னும் சின்ன குத்துளக்கு கிடைக்கலையாங்க உங்களுக்கு? இல்ல கையில வச்சு கொளுத்திடுவால அதுக்குதான். 4 தட்டு கூட வைக்கல, ஒரு தட்டு ஒரு என்னது கண்ணுக்கே தெரியல, அவ்வளவு சின்னதாலாம் இருக்குது. இதுக்கு நீங்க வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. இது என்ன சீர்வரிசை? எங்க வீட்டுக்கு வாழ வந்த கமரி கொண்டு வந்து சீர்வரிசையா பாருங்கப்பா. இதுக்கு பேரு சீர்வரிசையா, பாத்துக்கிடுங்க. ஏமா அரசி, இங்க வந்து பாரு. எங்கத்த இது என்ன உங்க தங்கச்சி விளையாட்டமா வாங்கிட்டு இருக்கா? அது சீர்வரிசை. சீர்வரிசையா? அது ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்ட கூடாது. என் பையனுக்கு லாரி லாரியா சீர்வரிசை வந்து இறங்குன்னு நினைச்சேன். இப்படி சப்பு சாமா தான் சீர்வரிசையா வரும்னு எனக்கு தெரியாம போச்சுதே. அவன் தேடிக்கிட்டது, நான் என்ன பண்ண முடியும்? அத்தை, எல்லாமே விலை கூடின பொருள் தான். உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது விலை கூடின பொருள், என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது சப்பு சாமா. எங்க வீட்டு பச்சை பிள்ளை விளையாடுறதுக்கு கூட நாங்க இப்படி சாமா தான் வாங்கி கொடுப்போம். என் தங்கச்சி கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த சப்பு சாமா கூட கஷ்டப்பட்டு தான் உன் தங்கச்சி வாங்கிட்டு வந்திருக்கா. என்னம்மா, என்ன காலையில கம்பிட்டு இருக்க? அம்மா காலையில எதுக்கு வந்தியா? பெத்த தாய் வீட்டுக்கு வந்தா ஏன் வந்து நிக்கிட்டு இருக்க? ஏம்ல, இத நான் ஓவிடல, எனக்கு இதுல உரிமை இருக்குல. சரிம்மா, எதுக்கு காலையில கம்பிட்டு இருக்கீங்க? இல்ல இது சீர்வரிசையாமல, இல்ல நம்ம என்ன அசிங்கப்படுத்தாலன்னு கேக்க. இல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்காளுவ? இல்ல நம்ம என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காளுவ? இல்ல நான் இப்ப சீர்வரிசை கேட்டனா இது ஏன் கொடுத்து நம்ம அசிங்கப்படுத்தாளுவ? உங்களுக்கு யார் கொடுத்தா? அவ அக்காளுக்கு தங்கச்சி கொண்டு கொடுத்துருக்கா. இது உங்களுக்கு என்னம்மா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நோட்டு நோட்ஸ் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அரசி வா, தங்கச்சிகளை கூட்டு வந்து சாப்பாடு வை. சரிங்க. போடா போ. எத்தனை நாளைக்கு நீ இவளுக்கு தூக்கி பிடிக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். மோகம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அவ சொல்லுக்கெல்லாம் ஆடுவ. இன்னும் 3 மாசம் போகட்டும், அப்ப இந்த தாய் சொல்றத உன் காதுல விழ வச்சிருவேன். மோகம் குறையட்டும்டா, அவன் மேல இருக்கிற மோகம் குறையட்டும். அப்ப போற நான் யாரும் உனக்கு காட்டுறேன். அத்தை சாப்பிட வாங்கத்த. அந்த ஏழை கொடுத்த ஹோட்டல் சாப்பாடு எனக்கு வேண்டாம், எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா காலைல சமைச்சு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இது ஹோட்டல்ல நக்கு வரைக்கும் நம்மளுக்கு என்ன அறிவு இருக்கும்? இது பொம்பளையா என்னப்பா இப்படி வாத்தி நெருப்பா கொட்டுது? இவட்ட தின்னுட்டாலும் அப்படி இல்லத்த, எங்களுக்கு மட்டும் நினைச்சு நான் இடியாப்பம் பண்ணிட்டேன். ஆனா இவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல. இடியாப்பம், அந்த இடியாப்பத்தை ஜி பிள்ளைக்கு அனுப்புத. அப்படி இல்லத்த, வேலைக்கு போற பிள்ளைக்கு இடியாப்பத்தை நொட்டு சாப்பிட வாங்கத்த. எனக்கே ஒண்ணு தேவையில்ல, இது லாட்சா வனத்துக்கு ஓரமா வை, காலை தட்டிட போதே. வந்துட்டால சீர்வரிசைன்னு சொல்லி மினிக்கிட்டு அன்னைக்கே நான் உனக்கு சொல்லித்தரேன் இல்லையா? அடிக்கலங்க வரக்கூடாது. என் அக்காரை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆத்தி எப்பேற்பட்ட இசை தமிழே ஆட்டி படிச்சுட்ட. அட்டியே, அவ ஒன்றும் உனக்கு பயப்பில்ல, அவ அக்கா வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு பயப்படுதா, அவ்வளவுதான். வந்துட்டால மீனிக்கிட்டு சீர்வரிசை பாரு, சீர்வரிசை என்ன லட்சணவாத கொண்டு வந்திருக்காளுவ. எல்லாம் என்னாலதான் பாவிய தங்கச்சி பாம்போல நிக்கிறா. அவளை திட்டிய வாங்கிக்கிட்டு நிக்கிறா. எவ்வளவு தெனாவட்டா, எவ்வளவு கம்பீரமா பேசுவா, பாம்போல நிக்கிறா. எல்லாம் என்னாலதான். நான் தான் அவசரப்பட்டுட்டேன், என் தங்கச்சி பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஏக்கா, சரிக்கா நான் கிளம்பட்டுமா? நீங்க சாப்பிட வேண்டாம். சரிக்கா, அதுக்கும் ஏதாவது என் மாமியார் சொல்லிடுவாங்க,
நீங்க சாப்பிட வேண்டாம். அவி இருக்கும் போதே கிளம்பிடு. சரிக்கா. அம்மா பார்க்க வருவியா? அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு என் மாமியார் சொல்லி வச்சிருக்காவ. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரியா? அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. சே அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிக்கா, நான் கிளம்புறேன்னா. சரி சரி, போயிட்டு வா. மாமா. என்ன சாப்பிடலையா? வாங்கி கொண்டு வச்சுட்டேன் பாரு. சாப்பிட்டாச்சு மாமா. இப்பதான் சாப்பிட்டோம். நேரம் ஆயிட்டு, காலேஜுக்கு போகணும்ல. நான் கிளம்புறேன் மாமா. நான் வேணா கொண்டு விடட்டுமா? இல்ல இல்ல மாமா, நாங்க போயிருவோம் மாமா. ஏன் வந்ததுக்கு பாத்துறியாதோ? நீ கிளம்பு இசை. நீ கிளம்புமா, நீ கிளம்பு. பார்த்து போயிட்டு வா. சரிங்க மாமா, போயிட்டு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க. ஏம்மா, அவ அரசியோட தங்கச்சி, கூட வந்து தங்கச்சி. என்னம்மா அது சின்ன பொண்ணு இப்படி பேசுறீங்க? இப்படி பேசாமல நான் சரியா பேசுறேன். இங்க என்ன பார்க்க வரதே? உன் தம்பி மாதிரி கதை லாண்டிட்டு இருக்கானுவே. தேவையில்லாம பேசாதீங்க, அது நல்ல புள்ள. இப்படிதான் உன் பண்ணாட்டிக்கு ஊருக்குள்ள நல்ல பேரு பேரு. ஏன் ஒன்ன வளைச்சு போடல? அம்மா, மறுபடியும் பேசாதீங்க. அவ ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன கஷ்டப்பட்டா உன் பண்ணாட்டி? நான் உண்மை தான் சொல்றேன். அவ உன்ன வளைச்சுல போட்டுருக்கா. ஏம்மா, பாவமாவா இப்படிலாம் பேசாதீங்க. அவ என்னைக்கு வளைச்சு போட்டா? நான் தான் அவ வேணும்னு போனேன், புரியுதா? இவன் போன. அவன் வளைச்சு போடும் போது இவன் போன. ஊசி எடை கொடுக்காம நூல் எப்படி உள்ள போச்சுதே? அவ பல்ல கட்டிருப்பா, நீ மயங்கிட்டு போயிட்ட. எல்லாம் என் தலை எழுத்து. இவெல்லாம் என் வீட்டுக்கு மருமகள வரணுன்னு நான் எவ்வளவு சீரியஸா எதிர்பார்த்தேன். இப்படி பாலுங்க வந்துட்டியா பாவி பையில. சே, ஓ சப்பா, இவங்களை வச்சு மேய்க்கவே முடியாது. இன்னும் 2 ஊர் தள்ளி போனாதான் என் பொழப்பு ஓடும். இருங்க, இன்னும் 2 ஊர் தள்ளி போறேன். அக்கா வீட்டுக்கு போறேன்னு ஒரு வயசு சாப்பிட்டு போலான்னு நினைச்சு வந்திருப்பா. இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு நினைச்சு வந்திருப்பா. எல்லாம் நான் செஞ்ச பாவம். என் வீட்டுல குடிச்சு விட்டாலும் 2 பேரும் ஒன்னாவே இருப்பா. எங்க அம்மா கிட்ட அடி வாங்கதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை எடுக்கதா இருக்கட்டும், ஒன்னாவே கட்டிட்டு கிடப்பா. இப்ப அவ யாரோ மாதிரி வந்துட்டு போறா. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா மூட அவுட் ஆக்கிட்டாங்க. இவளை பார்த்தா எனக்கு மூடாயிரும். கோவத்தை காதல மாட்டிட வேண்டியதான். அடியை கொட்டி பிடிச்சி தூக்குறாள். அடி என் பொண்டாட்டி. அடியே என்னடி அப்படி இருக்கா? ஓடி வந்து எனக்கு கட்டி பிடிப்பணும் பார்த்தா மாட்டிட்டு பார்க்க. சரி நீ கட்டி பிடிக்கிட்டே, நான் கட்டி பிடிக்கிறேன். உங்க அம்மா இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கிடக்காங்கடி. காலையில மூட அவுட் ஆக்கிட்டேன். நான் காலையில என் பொண்டாட்டி கொஞ்சிட்டு போனாதானே எனக்கு வாங்கல நல்லா இருக்கும். ஓடிய தங்கம். சும்மா இருங்க. சும்மா இருடி, அதெல்லாம் கிச்சன்ல கூட நல்லதா இருக்கும். சும்மா இருங்க. நீ சும்மா இருங்கன்னு சொன்னா நான் விட்டுருவேன். ஆடி ஓடி வந்து கட்டி அனுப்பப்போ. நீ கட்டி பிடிக்கிறது எனக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கோமெல்லாம் போயிடும். ஆடி உங்க அம்மா இருக்காங்க, சும்மா இருங்க. இருடி. அம்மா அம்மா, நான் உன் புருஷன். வாயண்டி. புருஷன் ஆசை கூட்டா அவன் அம்மாங்க. நான் தானே எனக்கு புருஷன். வா. அப்படி இல்லைங்க, பெரியவங்களை வச்சுக்கிட்டே. சின்னவங்க வீட்டுக்கு அவங்க தான் வந்திருக்க கூடாது. அவங்களுக்கு அறிவில்லை, நம்ம என்ன முடியும்? நம்ம சின்ன சிறுசு இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். அறிவே இல்லாம வந்துட்டு இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் கூட மேல செய்யல. சும்மா இருங்க. தெரியண்டா மாடி, நம்ம இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கோம். வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தாண்டி தெரியணும். ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் சரி பேர பிள்ளைல பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கலாம். இப்ப நம்ம 2 மட்டும் தாண்டி இருக்கோம். இல்ல புள்ள மேல உண்மையிலே பாசனா வார்த்தை ஒரு நாள் வரலாம். நான் சாயங்காலம் அங்க போயிட்டு அங்க வரேன். வரும் என்ன அப்பெல்லாம் ஒண்ணு எங்க அம்மாக்கு மேல பாசம் கிடையாது. நான் அங்க இருக்கும்போது இல்லை இதுக்குள்ள பேங்க் போயிட்டு வந்துட்டேன்னு கேட்பாவேன். சும்மா நடிப்பு. சரி அவன் வந்துடாம. சரி நான் வாங்கி கொடுத்த டிஃபன் அங்க அப்படியே இருக்குது. உன் தங்கச்சி சாப்பிடலையா? அது வந்து இல்ல. ஏன் நான் வாங்கி கொடுத்தது அவ சாப்பிட மாட்டாளா என்ன? ஐயோ, நீங்க அவளை தப்பா நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட புள்ள கிடையாது. அப்ப என்னடி, நான் வாங்கி வச்சிருக்கேன், அவ சாப்பிடாம போயிருக்கா. நான் அவளுக்கு பிடிக்கும்னு தோசை எல்லாம் வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். இல்லங்க. ஏன் நம்ம கிட்ட சாப்பிடக்கூடாது வந்திருக்காளா? இல்லங்க. பின்னாடி நான் ஆசையை வாங்கி கொண்டு வச்சிருக்கேன். அவ இப்படி சாப்பிடாம போனா எனக்கு எப்படி இருக்கும்? இல்லங்க, நான் எப்படி சொல்லுவேன்? அவ சாப்பிட்டு வந்துட்டானா? அதை நான் வாங்க போக முடியும் சொல்லவே இல்லையா? அது அது ஏன் அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்ல இல்ல. பின்ன என்னடி அப்படி இருக்க மரியாதை இருக்குது? பயமா இருந்துச்சு. என்னடி பயம்? சாப்பிடுற பிள்ளைய பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா. ஏற்கனவே சீர்வரிசை சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்ப என் தங்கச்சி சாப்பிட்டா. சரி விடு, இன்னைக்கு என் மூடே அவுட். போ. சரி வா, என் சட்டை எடுத்து கொடு, நான் கிளம்புறேன். சரிங்க. போ போ, அடி முந்தானி வச்சோட மூடு போ. மூடி மூடி ஒட்டு மொத்தமா அவனை மூடிட்டியம்மா. இப்பெல்லாம் கொஞ்சம் அழகுந்தா போதும் உங்களுக்கு.
எப்பேற்பட்ட பணக்கார பயிரையும் வச்சு போட்டுடலாம். சரிடா, ஒரு 10 மணிக்கெல்லாம் நீ ஸ்டேஷனுக்கு வந்துரு. எனக்கும் முக்கியமான மீட்டிங் இருக்கும், நானும் போக வேண்டியது இருக்கும். முடிஞ்சா வாரேன். டேய் வந்துரு, நான் உன்னை நம்பி தான் பேசி முடிச்சிருக்கேன். அவன் கதையை தானே நான் முடிக்க விடு. இல்லடா, இந்த வாட்டி அவனை அப்படிலாம் முடிக்க முடியாது. இழுத்து அடிக்காத. வந்தா சேர்த்துக்க, எல்லாம் பூமிக்கு உரமாக்கிரு. கண்ட தொட்டுமாக்கி பூமிக்கு உரமாக்குறியா? இழுத்து வச்சுக்கிட்டாலே இத நம்ம கொத்த குடைச்சல் கொடுத்தோம்னா குடிச்சு வந்து புதைக்கணும். ஓயாம அவன் குடைச்சல தாங்கிட்டு இருக்க கூடாது. குடைச்சல் கொடுத்தானா பூமிக்கு உரமாக்கு. டேய், அப்படித்தாண்டா நம்ம முயற்சி பண்ணன, முடியல. மாட்டிக்கிட பார்த்தேன். நல்ல நேரம் மேலதிகாரி தடுத்துட்டாரு. இல்லைன்னா பூமிக்கு உரமா கேட்பேன். 10 மணிக்கு மீட்டிங் வந்துரு. அவன் பிரகாஷ் எப்படி அவனும் குடைச்சல் கொடுத்தான். 2 தட்டு தட்டுனா இப்ப சரியாயிட்டான். சரி, நான் கிளம்புறேன். என்ன பிரியனா? என்னடா அங்க தோட்டத்து பத்திரம் வாரம்ல இருந்துச்சு? அந்த வீட்டு சாவி அம்மா கிட்ட தானே இருக்கு. என்கிட்ட எங்க இருக்கு? அம்மா உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். உங்ககிட்ட தான் இருக்குனாங்க அம்மா. அம்மாக்கு இதே வேலையை போச்சு. எப்போ நான் அங்க இருந்து வந்தா அப்பவே எனக்கு ரூம்ல சாவி எடுத்துட்டாவல. அம்மா இப்ப எங்க? இங்கதான் இருக்காவ. காலையில வந்தாச்சா? நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் காலையில அனுப்புவாங்க. ஏன் என்னாச்சுது? என்ன ஆச்சுதாவா? அதான்டா அந்த இசை வாம்போல இந்த சாமான்லாம் காலையில தூக்கிட்டு வந்தா பாத்துக்க. வந்திருக்க பிள்ளைக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன். வரதுக்குள்ள அந்த பிள்ளை தரதறிக்க ஓடியாச்சு. அந்த பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கலடா. மாமா வீட்டு தானே வரும். அம்மா ஏன்டா இப்படி நடந்துக்கிறாங்க? அவனுக்கு கேட்ட அனுப்புனா அவெல்லாம் வாங்கிட்டு வந்தா அவ வாங்குறானா? அவளுக்கு இதுக்கெல்லாம் காசியாது. அவன் வீட்டுல கடன் இருக்கு. அவ காலேஜ் ஸ்காலர்ஷிப்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு பொருள் அவ எப்படி வாங்கினா? அந்த பொண்ணுதான் கொண்டு வந்துச்சுன்னா இது ஏன்டா வாங்கின? நான் என்ன பண்ணட்டும்? அவ அக்காவுக்கு கொண்டு வந்திருக்கா. அறிவு இருக்கா இல்லையா? ஏன்டா எனக்கு இதெல்லாம் என்னடா புரியும்? ஏன் அவங்க என்ன கோடிஸ் வராங்களா? கொண்டு வந்திருக்காங்கன்னு வாங்கி கொண்டு வச்சிருக்கா அசிங்கமா? வாங்கலன்னு வச்சுக்க, என் பொண்ணு இங்க இருக்கவே முடியாது. சரி, அம்மா சத்தம் போடுறேன். தயவுசெய்து காலையில அனுப்பி வைக்காதீங்கடா, முடியலடா. எங்களுக்கே தெரியாது. நாங்க வீட்டுல கிளம்புறதுக்குள்ள அம்மா முதல்ல வந்திருக்காங்க. வேலைக்கு போற மூடே போயிடும். காசு இல்லாம தானே காய்கறி வியாபாரம் பார்த்தா. வேற எதுக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்கா? சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு தான் காய்கறி வியாபாரம் பாக்கா. படிப்பை கூட விட்டுட்டேன். வேற எதுக்கு இந்த சாமான் வாங்கியிருக்கா? பாத்தியா, உன் அண்ணனுக்கு வந்திருக்க சீர் வரிசையா பாத்தியா? அவங்க அக்காவுக்கு கொடுத்திருக்கா. நமக்கு என்ன? டேய், நம்ம தகுதி என்ன தரதரன எப்படி பார்த்து கொடுத்துக்கா பாரு. வரது வரைக்கும் சந்தோஷம் நினைக்கிறேன். நீங்க சிவசிக்கு தான் ஆசைப்பட்டீங்க. இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போங்க. ஏது இந்த லாட்டி சம மாதிரி இருக்காது. சும்மா இருங்க. உங்களுக்கு தேவை சீர்வாசம் தானே, எடுத்துட்டு போங்க. சும்மா காலையில் வந்து அவனை டேஷன் படுத்தாதீங்க. அவன் பேங்க்ல வேலை பார்க்கணும். அவன் கவனம் செதறிச்சுது, அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு நான் வரக்கூடாது. ஏல காலையில ஹோட்டல்ல வாங்கி வந்து வச்சிருக்கானே. இப்ப என்ன? கடையில வாங்கினாலும் வீட்டுல ஆனாலும் ஒரே செலவு தான் ஆக போகுது. ஏன்? எங்க அவ தங்கச்சிக்கு வாய் குருசியா ஹோட்டல்ல வாங்கி வந்து கொடுத்துருக்கா. சப்பா, சரிம்மா நான் கிளம்புறேன். சீர் வரிசை. சரி, உங்களுக்கு கிடைச்சிக்கலாம், எடுத்துட்டு கிளம்புங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டா, நான் இத தூக்கிட்டு போணும். சரி, நான் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி அனுப்புறேன். சீக்கிரம் அனுப்பு, நான் இதெல்லாம் கொண்டுட்டு போணும். சரி, நான் அனுப்புறேன். சரி, இதெல்லாம் எடுத்து வைப்போம். அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ வீட்டு சீரை லாரி வச்சு கொண்டு போவா, பிளேட் பிடிச்சு கொண்டு போவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. அதுக்கு கேட்கல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? அதான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எங்க எடுத்து வைக்க போறா? மேல நிறைய ஸ்லாப் இருக்குத, அதுல பேப்பர் போட்டு வச்சிருந்தேன். நான் ஆட்டோ பிடிச்சி அந்த வீட்டுக்கு கொண்டு போறேன். ஐயோ, என் தங்கச்சி ஆசாசியா வாங்கிட்டு வந்தது. அத்தை, அது இங்க இருக்கட்டும். தங்கச்சி இன்னொரு நாள் வந்து எல்லாத்தையும் நீட்டா கமிட்டி பறிக்க தாரேன்னு சொன்னேன். ஒன்னும் வேண்டாம், எங்களுக்கு தெரியும் இது எங்க இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லத்த, அது இங்கே இருக்கட்டும். ஓடி வந்தனைக்கு பாத்திரத்தோடய ஓடி வந்த. இது வரைக்கும் ஏன் பாத்திரத்துல நீ திங்க கழுவுதா எல்லாம். இந்த ஸ்பூன் வரைக்கும் நான் கொடுத்து வச்சா நீ பரமாறிக்கிட்டு இருக்க. ஓ வீட்டு சாமா வந்தானே பிரிச்சு பார்க்க. இல்லத்த, இப்போதான் எங்க வீட்டு பொருள் வந்திருக்குல்ல, நான் இதை எடுத்து பரமாறிக்கிட்டு. அப்ப ஏன் பாத்திரத்தை நீ பழசாக்கிட்டியா? என் தங்கச்சி ஆசையா வாங்கி கொண்டு கொடுத்தா. ஞாபகத்தமா வேலை கமத்தி வைக்கலான்னு பார்த்தேன். அத்தை, இங்கே இருக்கட்டும் ப்ளீஸ். கோத்த காய்ப்பிடாத சொல்லிட்டேன். ஆனா ஆட்டோ வந்துட்டு போ போ. அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ். பாவம் என் தங்கச்சி காய்கறி வித்து வாங்கி கொண்டு வந்தா. சரிடி, நான் பேங்க் கிளம்பிட்டேனா? எங்க தங்கச்சி கொண்டு வந்த பாத்திரத்தெல்லாம் உங்க அம்மா ஆட்டோல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு ஏத்துறாங்க? பாவம், தங்கச்சி ஆசையா வாங்கிட்டு வந்தா. என்னென்ன பொருள் இருக்குன்னு கூட நான் பார்க்கவே இல்லை. கொண்டுட்டு போறாங்க. சொல்லுங்க, அது இங்கே இருக்கட்டும்னு சொல்லுங்க. நீ சொல்ல வேண்டியதுடி. சொன்னேன், கேட்கவே இல்லை.
எங்க பாவுங்க என் தங்கச்சி ஆசையா வாங்கிட்டு வந்தா. சொல்லுங்க எங்க அது இங்கே இருக்கட்டுன்னு சொல்லுங்க. ச்சே, என்ன வேதனையா இருக்கு எனக்கு. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உன்கிட்ட இழுவிக்கிட்ட சொன்னாலோ? ஏமா இத அவ தங்கச்சி கொடுத்த போல நீங்க எங்க கொண்டு போறீங்க? யாமல அவ இழி விட்டா வந்து வேலை பார்க்க. ஓ அவ அனுப்புன கடியால நீ. ஏமா என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? ஏமா இத அவ வீட்டு பொருள் எதுக்கு அசிங்கமா தூக்கிட்டு போறீங்க? அப்ப இங்க இருக்க புள்ள ஏன் பொருள் தான். என்ன பண்ண போற? அது வந்துமா ஒழுங்கு மரியாதை ஓடின்னு சொல்லிட்டேன். என்னங்க பொருள் போதுங்க. சரி விடு. அதான் நமக்கு தரத தந்துட்டு எல்லாம் தங்கச்சி. நம்ம வீட்டுல தான் இருக்கிற மாதிரி காட்டிக்க. இவங்க கிட்ட வாங்க முடியாது. ஏய் ஒண்ணும் பண்ண முடியாது. போனா போட்டு விடு. பொருள் தானே. 8 மாசம் சம்பளம் எடுத்து நான் வாங்கி தரேன். சொன்ன கேளு, சம்பளம் எடுத்து நான் வாங்கி தரேன். அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியாது. இப்ப ஏதாவது சொல்லணும்னா என்ன பொம்பளை தாசு அப்படி இப்படிமாங்க. அது எதுக்கு? அதுக்கு இல்லைங்க, நம்ம பொருள் வாங்குறது இல்ல. அவ கஷ்டப்பட்டு காய்கறி வியாபாரம் பார்த்து வாங்கியிருக்கா. என்னடி சொல்ற? படிப்பை விட்டுட்டு காய்கறி வியாபாரம் பார்த்துருக்கா. அம்மா அவள் தான் ரோட்ல இருந்து உட்காந்து பார்த்துருக்காங்க. அவன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி ஆசையா அக்காக்குன்னு வாங்கிட்டு வந்தது. நான் அந்த சென்டிமெண்ட்ல தாங்க நான் வைக்க சொல்றேன், பேராசையில வைக்க சொல்லல. என் தங்கச்சி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தது. எவ்வளவு ஆசாசியா ஒவ்வொரு பொருளையும் வாங்கியிருப்பா. அது எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கலங்க. இங்க பாரு, இப்ப நான் பேசினா பொண்ணுட்டு தான் செய்வாங்க. நீ ஏவி விட்டுதான் நான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒரு வழி இருக்கு, நான் சொல்றது செய்ய. போன பொருள் அப்படியே வரும் பாரு. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அத்தா இருக்கானே கபடி ராஜா, அவன் கிட்ட சொல்லி அடுத்த 10 நிமிஷம் அந்த பொருள் இங்க வந்துடும். கால் முட்டின மாதிரி ஆயிருமே. உன் தங்கச்சி கொடுத்த பொருள் உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். இங்கதான் நின்னுகிட்டு இருந்தான். போ. சரிங்க. சரி, எங்க அம்மாவுக்கு இந்த மனசும் தெரியாது, மனுஷங்களையும் தெரியாது. எப்போ இங்க பாரு, இங்க நடந்ததெல்லாம் அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னா அம்மா கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொடுக்க வேண்டியிருக்கு. அதையும் கொடுத்துட்டா எங்க அக்கா கெத்தா வாழ்வா. இசை, உனக்கு பணம் யாதுடி? அத்தி இவ்வளவு பொருள் வாங்குறதுக்கு உனக்கு பணம் யாது? எங்க வீட்டுல இருந்தது. எப்படி இருக்கும்? 85,000 ரூபாய் 10 பவுன் நகை உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி உனக்கு தெரியும்? ஊருக்குள்ள 3000 ரூபாய் கடனு, தங்கத்தாய் அக்கா கிட்ட 200 ரூபாய் கடனு, சோப்புக்காரங்கிட்ட 20 ரூபாய் கடனு, அண்ணாச்சி கடையில அரிசி கடனு. எங்க அப்பா கடையில நிறைய கடன் வச்சிருந்தீங்க. இப்ப எங்க அப்பா கடைக்கு வர்றது இல்ல, அதனால பக்கத்து கடையில போய் கடன் வச்சிருக்கேன். இப்படி கடன் இருக்கும்போது இவ்வளவு போல எப்படி வாங்கின? என்னடி என்ன பண்ண? என்கிட்ட இப்ப நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கா. உங்ககிட்ட காசு கிடையாது. சொல்லு, யாது பணம் உனக்கு?